நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, வாலாஜாபாத் பக்கத்தில் ஒரு அருமையான இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அது என்ன இடங்கிறத ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ரொம்ப ஒரு சூப்பரான இடங்க. இதுதாங்க அந்த இடம். என்ன இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரி. வாலாஜாபாத் பக்கத்தில் தென்னேரின்னு ஒரு ஊர். அந்த தென்னேரியில் ஒரு ஏரி இருக்குது, நல்லா பெரிய ஏரி. அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் இந்த வீடியோ. இது நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த குற்றாலம், டைகர் ஃபால்ஸு, அந்த சின்ன சின்ன ஃபால்ஸ் மாதிரி தான் பயங்கரமாக இருக்குது. குழந்தைங்களாம் விளாட்றாங்க இப்போ மீன் பிடிச்சி. எல்லாம் லோக்கல் ஆளுங்க தான் அவங்கெல்லாம். உண்மையிலே இது ஒரு மிக அருமையான இடம் தான். என்னன்னா, வாலாஜாபாத்லேருந்து பக்கம் தான் இருக்குது தென்னேரி லேக். ஜஸ்ட்டு மழை பெஞ்சு கொஞ்ச நாள் தண்ணி நிப்பாட்டி தேங்கி வச்சுருக்கப்ப திறந்து விடுவாங்க. அந்த டைமில் நாங்கள் போனது. இன்னும் நல்லா ஃபோர்ஸெல்லாம் தண்ணி வரும், அதிகமாக ஓப்பன் பண்ணாங்க இந்த டேம். இது வந்து பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 இருக்குது, இது அதை விட நல்லாயிருக்கும். இந்த அடுத்த ஏரியா பார்ட் 1 இருக்குது. அதாவது இந்த ஏரியிலேயே பக்கத்தில் ஒன்று இருக்குது, அதையும் காமிக்க. இதே ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க லோக்கல் இடத்துல. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் அந்தளவுக்குலாம் ஆழம்லாம் இல்லை, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது ஏரியா. தண்ணியும் ரொம்ப சுத்தமாக தான் இருக்குது. ஏரி தண்ணிலாம் இல்லை, நல்லா அருமையாக இருக்குது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். நம்மளே வந்தீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். இப்போ தான் இந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தெரியுது. நாங்களே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருக்கும் வாலாஜாபாத்தில். எங்களுக்கு இந்த இடம் தெரியல, எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. சரி வந்து பார்த்தோம்னா இடம் சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க ஜாலியாக விளையாடுறது பாருங்க. தண்ணிலாம் இருந்தாலே ஜில்லுலாம் இல்லை, நல்லா தாங்க இருக்கலாம். லாஸ்ட்டில் பாருங்கள் அப்படியே ஃபோர்ஸாக ஊற்றி தண்ணிக்காங்க. அங்கெல்லாம் உட்காந்திங்கன்னா உண்மையிலே இந்த அருவியில் குளிக்கிற ஃபீல்ஸ் அப்படியே நமக்கு பாருங்க. தண்ணி வடிஞ்சு கீழே வந்து ஊருக்குள்ள போகுது. காவல் போகுது. ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் தான் வாலாஜாபாத்லேருந்து இந்த இடத்துக்கு வரும். நீங்கள் பைக்கு, காரு எதுனாலும் வந்துடலாம். ஒரே ரோடு. தண்ணி பாருங்கள் எவ்வளோ பொறுத்தது வந்து அழகாக உட்காந்து குளிக்கிற மாதிரி படிக்கட்டெல்லாம் வச்சு நல்லா இருக்குது இடம். தண்ணியெலாம் கூட அந்தளவுக்கு ஜில்லுன்னு இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ரெண்டாவது இந்த படிக்கட்டெல்லாம் வழுக்கும் அதுமாதிரிலாம் இருக்கும் சில இடத்துல. இது நல்லா நீட்டாக இருக்குது, வழுக்கெல்லாம் இல்லை, பாசி இல்லை, க்ளீனாக இருக்குது. நமக்கு மீன் ஓடுறது தெரியும், நம்ம மேலே ஏறி குச்சி ஓடுறது, படிக்கட்டில் ஓடுறதுலாம் தெரியும். கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்தமாரி வீடியோஸும் உங்களுக்கு நிறைய வரும். நான் போட்டேன். பாப்பாலாம் ஃபஸ்ட்டு வரவே இல்லை, அப்புறம் தண்ணியை பார்த்தோன்னே ஒரே ஆட்டம். எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க. முடிச்சுட்டு மேலே ஒரு இடம் இருக்குது, தண்ணி வர இடம். கார்னரில் தாங்க ரொம்ப போட்டாது. அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக டோர் திறந்துருப்பாங்க. மேலே லைனாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் திறக்கிற இடம். அதாவது வாட்டர் ஓப்பன் பண்ணுற இடம். ஒரு வேணுங்கிற இடத்த அங்கே பொறுத்த லோக்கல் ஆளுங்க திறந்து விடுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க. பாப்பாலாம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிச்சிங்க. ரொம்ப கூட்டம்லாம் இல்லை, நார்மலாக இருந்தாங்க. லோக்கல் ஆளுங்க ஒரு காரங்களாக இருந்தாங்க. நான்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுற மாதிரி உண்மையிலே இந்த முதுவை காமிச்சிட்டு உட்காரும்போது மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அருவியை பிடிக்கிறப்ப எப்படி இருக்கு நமக்கு. பாப்பாலாம் உட்காந்து விளையாடு தண்ணிங்க. வீட்டுக்கு வாமான்னா வரமாட்டேங்கிறாங்க. தண்ணியை பார்த்தோன்னே குசு வந்துருக்கலாம்.
யாராக இருந்தாலும் சரி, பெரிய வளர்ந்தா சரி, சின்ன வளர்ந்தா சரி. உண்மையிலேருந்து உட்காந்து குளிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கூட அரை மணி நேரம் உட்காந்தா கூட ஒன்றும் தெரியாது. குளிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் சில பேர் ஜலதோஷம் அதெல்லாம் இருக்கணும், அதுமாரிலாம் எதுவுமே இல்லை. தண்ணி அந்த மாதிரி தண்ணி நல்லா சுத்தமான தண்ணி தான் இருக்குது. நிறைய பேர் துணி துவைக்கிறாங்க, இங்கேயே வந்து மீன் குடிக்கிறாங்க, குளிக்கிறாங்க. இது அந்த ஊரோட மெயின் ரோட்லேயே இருக்குது. சென்னை கூட மெயின் ரோட்லேயே இருக்குது. அங்கேயே பைக்கு கார்லாம் நிப்பாட்டிட்டு உள்ளே வருவோம். பாருங்க பாப்பா எப்படி பார்த்துங்க. இந்த தலை தான் கொஞ்சம் நமக்கு பார்த்து சாயம், முன்னாடி ஏதாவது இடிச்சதாக பார்த்து. மற்றபடி ஓகே தான். நீங்கள் இங்கேருந்து 2000 3000 செலவு பண்ணிட்டு குற்றாலம் போயிட்டு வரதுக்கு இந்த மாரி பக்கத்தில் இருக்க மக்கள் எங்கே இருக்கலாம், எல்லாம் எங்கேயா போயிடலாம். குழந்தைங்க நம்ம சேஃபாக வளரலாம். நம்ம இடத்துல ஆழம் தண்ணியெல்லாம் இல்லை, அந்த இல்லை, நார்மலாக இருக்குது. 1 2 3 4 படிக்கட்டு இருக்குது. 4 படிக்கட்டு நல்லா உட்காந்துருக்கு. உட்காந்து தண்ணியில் ஏக கூட பண்ணலாம். நல்லா என்ஜாய் பண்ணனால ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் எந்திரிச்சு வரவே இல்லை. நாங்கள் இந்த ஈவினிங் டைமில் போயிருந்தோம். அதாவது ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு ஒரு 4 மணி 5 மணிக்கு அந்த இடத்துக்கு போனோம். அந்த டைமில் போனனால கொஞ்சம் சில்லு சில்லு இருந்துச்சு இந்த காற்று ஈவினிங்கில். இதே வெயில் இடத்துல போனீங்கன்னா நல்லா இருக்கும். பட் அங்கேயே படுத்து கிடக்கலாம் வண்டியிலே. இந்த மாதிரி எந்திரிச்சவங்களாம் வண்டிச்சு வரது மனசே இல்லை. பாப்பாலாம் உட்காடுறதுக்கு எனக்கு கூட உட்காந்துட்டு அவ்வளோ ஆட்டம் போட்டு உட்காந்து. ஃபோர்ஸ் தண்ணி அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக அடிச்சிட்டு கண்ணே திறக்க முடியல பாருங்க. நல்லா கண்ணு திறக்கவே இல்லை பாப்பாலாம். நல்ல ஃபோர்ஸ். அந்த அருவியில் குளிக்கிற எனக்கு உண்மையிலே இந்த அருவி ஞாபகம் ஏரி மாரியே தெரில எனக்கு. அந்த குற்றாலம் டைகர் ஃபால்ஸ் போயிருக்கேன் நான். நீங்கள் நிறைய பேர் போயிருப்பீங்க. இதே மாதிரி தான் இருக்கும் அந்த குற்றாலம் டைகர் ஃபால்ஸில். ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும், ஆனால் நம்ம ஃபோர்ஸ் கிடைக்கும் உடம்புல படத்துல தெரியும். அது சுத்தமான தண்ணி. இந்த நல்லா மூலிகைலாம் கலந்து போடுறோம் குற்றாலத்தில். பட் இது அருவியிலேருந்து வராமல் நம்ம ஏரியிலேருந்து வருது, அவ்வளோதான். மற்றபடி தண்ணி சுத்தமாக இருக்குது, தண்ணியில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் வீட்டில் போய்ட்டு ஒரு நார்மலாக ஒரு பிள்ளை இதை பிடிச்சது வீட்டுக்கு உடம்பு கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை, மேபி யாருக்காக இருந்தால் பிரச்சனை வரும். படிக்கட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கு. எனக்குலாம் உட்காந்துட்டு எந்திரிச்சு வரத்துக்கு ஜாலியாக பிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டே பாப்பாலாம் இறக்கவே இல்லை, இப்போ தனியாக உட்காந்துட்டு இருக்கேன். நடுக்குது பாருங்க, சோபா நடுக்குது. கை கால்லாம் அந்தளவுக்கு கை கால்லாம் நடுக்குது, கிடுக்கிட்டு. வீட்டுக்கு வாங்கி கூப்பிட்டு போனால் வரமாட்டேங்குது. யாருமே இல்லை பாருங்க. பிரைவேட் ஃபால்ஸ்லேயே இருக்குது. பார்த்தா ஒரு பப்ளிக் யூஸ் பண்ணுற இடமே தெரியல. ஏதோ ப்ரைவேட்டாக நம்ம மட்டும் யூஸ் பண்ணுவோம். முடிச்சுட்டு அப்படியே ஏறி வரலாம் மேலே. இதான் அந்த வழி. இங்கே அழகாக ஸ்டெப்பு கொடுத்துருவாங்க. ஒரு 5 ஸ்டெப் 6 ஸ்டெப்பு அழகாக ஏறி வர மாதிரி. போதும், இதுக்கு மேலே இருந்தால் தள்ளி பிடிச்சி ஜோரம் வந்தோம் சொல்லி கிளம்பி வச்சு குளிச்சு முடிச்சு போகுண்டா அப்பா சாமிக்கு. வெளியில் வந்து தலையெல்லாம் தோட்டிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நாங்கள் யதார்த்தமாக வந்தோம். ட்ரெஸ் எல்லாம் கூட எடுத்துகிட்டு வரல, அப்படியே சும்மா தலையை மட்டும் காய வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு மேல் நோட்டிஃபிகேஷன் வரும். இதை பார்த்த வீடியோ நான் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த ஏரியிலேருந்து தான் தண்ணி வருது. எவ்வளோ பெரிய ஏரி பாருங்க. இதுலேருந்து தான் உங்களுக்கு தண்ணி வருது. கண்டினியூஸாக வர சொல்ல முடியாது. தண்ணி இருக்க வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் மழை பெஞ்சு தான் தண்ணி.